இருக்கிறது. மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இன்றைக்கு நீங்கள் மாறியது சரிதான், அந்த இடத்தில் இன்றைக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள், பணியாற்ற வந்திருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் தரவிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதை என்னால் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் என்னை முழுமையாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒன்றும் தெரியாத நபர் இல்லை. ஆகையால் அதே நேரம் கட்சி மாட்சியங்களின்றி, ஜாதி மத மாட்சியங்களின்றி என்னை அவர்களுடைய ஒரு நடுநிலையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் இத்தனை காலம் 13 ஆண்டு காலம் என்னை 15 ஆண்டு காலம் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட பயணம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நீண்ட பயணத்தின் ஒரு கூறாக இன்றைக்கு மீண்டும் என்னை களம் காண வைப்பது விடவங்கோடு தொகுதி மக்கள்தான். அவர்களின் ஆசைக்காக தான் நான் இந்த சீட்டே கேட்டு பெற்றேன். அந்த இடத்தில் கட்சியும் அதை அங்கீகரித்திருக்கிறது. எனக்கென்று அந்த வாய்ப்பை தந்து எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விடவங்கோடு தொகுதி மக்களின் ஆசையின் அடிப்படையில் தான், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை விடவங்கோடு தொகுதி மக்கள் அவர்கள் விருப்பத்தின் காரணமாக தான் இது ஏற்பட்டிருக்கிறதே தவிர என்னுடைய விருப்பம் என்பது இரண்டாவது தான். முதலாவது விருப்பம் என்னுடைய விடவங்கோடு தொகுதியின் மக்களின் விருப்பம். ஆகையால் தான் நான் இப்பொழுது வேட்பாளராக போட்டியிடுகிறேன். வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்புள்ள சூழ்நிலை இருக்கிறது. பிற கட்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க போட்டி வேட்பாளர்களை, எல்லாரும் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க பலத்தில் அவங்க போட்டியிடுவாங்க. அவங்க பலம் என்ன என்பதை அவர்கள் தெரிவிக்கட்டும். அதே மாதிரி அவர்கள் பலவீனம் என்ன என்பதை நாங்கள் தெரிவிப்போம். 13 வருஷம் செய்ததை சொன்னீங்க, இன்னும் 5 வருஷம் ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? தொகுதியில் நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது, பல விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு குழித்துறை சப்பாத்து பாலம் 6.5 கோடி நிதிகள் பெற்று என்னால் நிறைவேற்றி தரப்பட்டது. இன்றைக்கி அந்த சப்பாத்து பாலம் பிரயோஜனமாக இருக்குது. அது மாதிரி ஒரு தேவைகளும் ஒரு பகுதிகளிலிருந்து பஞ்சாயத்து வாரியாக முனிசிபாலிட்டிலையும் குளித்துறை முனிசிபாலிட்டிலையும் பஞ்சாயத்து வாரியாகவும் நாங்கள் லிஸ்ட் எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் எல்லா வாக்குறுதிகளும் இத்தனை ஆண்டு காலம் 7 ஆரம்ப சுகாதார மையங்களை கொண்டு வந்தேன். அது எல்லாத்துக்கும் நிரந்தர கட்டிடத்துக்கும் நிதிகள் பெற்று தந்தேன். அப்படி நிறைய விஷயங்கள் குளித்துறை ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்தேன். அப்படி நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்த நான் ஒரு பஞ்சாயத்துலேயும் என்னுடைய 22 அமைப்புகள் இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள். அதில் ஒரு நகராட்சியும் 13 உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் 13ம் 8 பேரூராட்சிகளும் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் நிறைவேற்றப்படணுங்கிற லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் நிறைய ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருப்போம். இனி செய்ய வேண்டிய காரியங்களும் வாக்குறுதிகளும் லிஸ்ட்டு போட்டிருக்கோம். அது எல்லாம் விரைவில் வெளியிட இருக்கோம். அந்த லிஸ்ட்டு வாக்குறுதிகள் வெளியிடுவோம். அன்னைக்கு நிச்சயமாக இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிடுறேன். 3 ஆண்டுகளில் செய்ய முடியாத 2.5 ஆண்டுகளில் நான் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏயும் சொல்லியிருக்காங்க. என்ன செஞ்சுருக்கேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க எதுவுமே செய்யலைங்கிறதுனால தான் இன்றைக்கி தொகுதி மாறி போயிருக்காங்க. அதுதான் ரீசன். வேறு ஒரு ஆளை கொண்டாந்து விடுறாங்கன்னா அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஆள் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் தொகுதி மாறி போகிறாங்கன்னா அந்த 2 ஆண்டில் அவங்க ஒன்றும் செய்யலை. செஞ்சுருந்தாங்கன்னா இங்கே தொடர்ந்துருப்பாங்க. அவங்க தொடரலை. அவங்க தொகுதி மாறி போகிறதுலே இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க எதை மாதிரி நபர்கள் என்பதை காங்கிரஸ் கட்சியில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆபத்தான சூழ்நிலை. பெண்களுக்கு தொகுதியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களாக பெண்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமாம், காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிச்சயமாக ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் வரும், வெளியிடுவாங்க. பெண்களுக்கு எதிரான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி நிறைய தவறுகள் என்ன உண்டோ நான் சுட்டி காமிக்கிறதோட பிறர் சுட்டி காமிச்சா தான் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தவறுகளை சுட்டி காமிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நான்
கவனத்தில் எடுத்துக்கொண்டு பேசணும். ஏன்னா அவை சமுதாயத்துக்கு நல்லதில்லை. பெண்கள்ங்கிற முறை, பெண்ணுங்கிற முறையில் அதை நான் பார்க்குறேன். இதை கட்சினோ இல்லை இது தேர்தல்னோ அதுக்காக பேசுறது அப்படி கிடையாது. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்கும்போது நிச்சயமாக தட்டி கேட்கும் இடத்தில் ஒரு பெண் என்பதால் அந்த உணர்வோடு நாம் இருக்கோம். அதை தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி தேர்தல் அரசியலுக்காக இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதே நேரம் இன்னும் பிற கட்சி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, அவங்களும் களத்தில் இருக்காங்க. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இளைஞர்களும் பெண்களும் விழுவங்கோடு தொகுதியில் ஏன் கூட இருக்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. முழுமையாக என்னோடு பயணிக்கிறார்கள். போகக்கூடிய இடங்களில் எல்லாம் இளைஞர்களும் பெண்களும் வாழ்த்து தெரிவித்துட்டே இருக்காங்க. ஆகையால் முழுமையாக 100% எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. புதுமுகங்கள் வரும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இயல்பானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியுமா? இயல்பானது. இதுவரைக்கும் நான் யாரையுமே குற்றச்சாட்டு வச்சதே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் ஒரு வேட்பாளர் வரும்பொழுது நம்ம குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரம் அந்த வேட்பாளரோட தகுதி என்னங்கிறது பார்க்கும்பொழுது அது குற்றமுள்ள விஷயங்கள் இருந்தால் அது பேசக்கூடிய பொருளாக மாறுது. அவ்வளோதான். இல்லைன்னா அதில் நமக்கு ஒன்றும் இது கிடையாது. இந்த தொகுதியில் பல வளர்ச்சி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் போது பல திட்டங்கள் கொண்டு வரதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய எந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது? ஏன்னா அந்த ஒரு திட்டம் கொண்டு வரப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக அரசு நம்ம தொகுதியை பொறுத்தளவில் ரப்பர் அதிகமாக இருக்கக்கூடிய ரப்பர் பூங்கா அமைக்கணும்னு நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த திட்டங்கள் எதுவுமே வரல. வேலை வாய்ப்புக்கு என்ன திட்டம் கொண்டு வரக்கூடிய இதில் என்ன திட்டம் கொண்டு வரப்படுது? அதுதான் ரப்பர் பூங்காவை பொறுத்தவரை கிழக்கு கன்னியாகுமரி மாவட்ட கிழக்கு பகுதியில் ரப்பர் பூங்காவுக்கு தேர்வெல்லாம் பண்ணாங்க, இடமெல்லாம் தேர்வு பண்ணாங்க. அது சக்ஸஸ் பண்ணலை, அது உண்மைதான். அதே மாதிரி இங்கே இடம் தேர்வு பண்ணுறது, நம்ம விளவங்கோடு தொகுதிக்குள்ளே இடம் தேர்வு பண்ணுறது, ஒரு RTO ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம தவிச்சோம். அப்புறம் அதை கோழி விலையில் கொண்டு போய் வச்சாங்க. இடம் தேர்வு பண்ணுறது ஒரு சிரமமான விஷயமா இங்கே இருக்குது. அது நான் அதிகாரிகளோட அந்த விஷயத்தில் நம்ம உடன்படுறது இருந்தால் கூட எப்படியாவது இந்த விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும். வேலைவாய்ப்பை பொறுத்தவரை நிறைய வேலைவாய்ப்பு முகாம்கள் என்னுடைய பீரியடில் நடந்து முடிந்தவரை அந்த ப்ரைவேட்லேயும் வேலைவாய்ப்பு, அரசு தரப்புலையும் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. நான் இருந்த 3 பீரியடில் அதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் அதே நேரம் இந்த மாதிரி ரப்பர் பூங்கா போன்ற விஷயங்கள் வரும்பொழுது நிச்சயமாக மத்திய அரசின் உதவியோடு ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் உருவாகும் பொழுது நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் திமுக வந்த பிறகு இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல. மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தா கூட இவங்க அதை எடுத்துக்கிட்டு செய்ய தயாராக இல்லை. அப்படித்தான் நிறைய விஷயங்கள் கைவிடப்பட்டது. அப்படி கைவிடப்பட்ட விஷயங்களில் இந்த ரப்பர் பூங்கா போன்ற விஷயங்களும் ஆலோசனைக்கே இவங்க வரல. திமுக அரசு ஆலோசனைக்கு கூட வரல. அதுதான் வருத்தமளிக்கக்கூடிய ஒன்று. நிறைய விஷயங்கள் கேஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இது நாம் இங்கே கேஷ்யூநட் அண்டி ஆஃபீஸ் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி இது. இங்கே நாம் கேஷ்யூவை இம்போர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம், வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒரு ப்ராடக்ட் அது. ஆனால் அதே நேரம் அந்த கேஷ்யூ கம்பெனிகள் மூடக்கூடிய தருவாயில் காங்கிரஸ் பீரியடில் இருந்தது, மத்திய காங்கிரஸ் பீரியட். ஆனால் அதை இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணதால் கேஷ்யூவை இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாச்சு. ஆனால் அதே நேரம் அதற்கு சில கம்பெனிகள் மூடப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் திறப்பதற்கு அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு வாங்கி கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பெண்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள நாம் திட்டம் இருக்குது. அது மத்திய அரசோட உதவியோடு நடக்கும். மாநில அரசும் இணக்கமாக அதுக்கு உதவி செய்யணும். மத்திய அரசு கொடுத்தாலும் இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணாலும் இங்கே நிதி உதவிகளோ வசதிகளோ செய்து தர மாநில அரசு உகந்ததாக இல்லை. ஆகையால் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட இந்த கேஷ்யூ கம்பெனிகளாக இருக்கட்டும், இந்த ரப்பர் பூங்காவாக இருக்கட்டும், ரப்பரை ப்ராசஸ் பண்ணுற யூனிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு நிச்சயமாக வழிவகை செய்யப்படும்.